இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான அரசியல் செய்தி தான் பார்க்க போகிறோம். விஜய்க்கு 3 சாய்ஸ். அதிமுக துணையின்றி யாராலும் ஜெயிக்க முடியாது, அடுத்து சொல்லும் பாண்டே. சென்னை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் களமிறங்கும் நிலையில், கூட்டணி தொடர்பாக விஜயின் முடிவு என்னவாக இருக்கும்? விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்பது பற்றி ஒன் இந்தியா தமிழுக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் அலசியிருக்கிறார். மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே. அண்ணாமலை லண்டன் போவதற்கு முன், நான் லண்டன் போனாலும் சண்டை தொடரும், அறிக்கைகள் வரும், வார்த்தை போர் நடக்கும் என தெரிவித்தார். ஆனால் அண்ணாமலை லண்டன் சென்ற பிறகு எந்த அறிக்கையும் வெளிவரவில்லை. ஆக அண்ணாமலை ஏதோ ஒரு வகையில் சைலண்ட் ஆகப்பட்டுள்ளாரா? பாஜக மேலிட பொறுப்பாளர் அறிவித்த மோனன் அண்ணாமலை இடையே பனிப்போர் என கூறப்படுகிறது. அண்ணாமலை கேசவநாயகம் தலைமையிலான கமிட்டியை விரும்பிய நிலையில், அரவிந்த் மேனன் தான் எச். ராஜ் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்ததாக கூறப்படுகிறது. பாண்டே பட்டி. இது தொடர்பாக ஒன் இந்தியா தமிழுக்கு பேட்டியளித்த மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜன் பாண்டே பேசுகையில், நயினார் நாகேந்திரன், ராமசீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதை விரும்புகிறார்கள் என்ற அவர்கள், அண்ணாமலைக்கு எதிர்ப்பு என புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் அவர்களின் கருத்தை சொல்கிறார்கள். இவர்களைப் போல வலிமையான பல தலைவர்கள் அதிமுக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். பாஜவுக்கு நீண்டகால பலன். அதிமுக பாஜவுக்கும் சேர்ந்து இருந்தால் ஓட்டு கிடைக்கும், இல்லையென்றால் ஓட்டு கிடைக்காது. அதேபோல சேர்ந்து இருந்தால் குறைந்த கால பலன் கிடைக்கும், பிரிந்து இருந்தால் பாஜகவுக்கு நீண்ட கால பலன். பாஜக இப்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால், கடந்த தேர்தலில் அதிமுக துரத்திவிட்டதால் போக இடமில்லாமல் பாஜக தனி கூட்டணி அமைத்ததாக அர்த்தமா? பாஜக சுயமாக சொந்த காலில் நின்று சாதித்தால் வெற்றி என தெரிவித்துள்ளார். விஜய்க்கு 3 சான்ஸ். மேலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக எழுந்து வரும் சர்ச்சைகள். விஜய் யாருடன் கூட்டணி அமைப்பார்? 2026 சட்டசபை தேர்தலில் விஜயின் முடிவு எப்படி இருக்கும் என்பது பற்றியும் மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே பேசியுள்ளார். திமுக தடுக்கிறதா? சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிவிடலாம், ஒரு ஓட்டில் முதலமைச்சர் ஆகிவிடலாம். ஆனால் அரசியலில் அப்படி இருக்காது. அதை விஜய்க்கு தெரிய வைப்பதற்கான ஏற்பாடு தான் அவர் மாநாட்டுக்கு அனுமதி அளிக்க காவல்துறை 21 கேள்விகள் கேட்டது. அரசியல் அவ்வளவு எளிதல்ல என காட்டுவதற்கு தான் கேள்வி கேட்கிறார்கள். விஜய்க்கு மாநாட்டை திமுக அரசு தடுக்காது என நினைக்கிறேன். விஜய் திமுக அரசு தடுக்க நினைத்தால் விஜய்க்கு நல்லது தான். விஜயை எதிர்க்க அவர் வளர்வார். அதிமுக துணை இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. திமுக கூட்டணியை பிரிக்காமல் வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. அதேபோல அதிமுக துணை இல்லாமல் யாராலும் ஜெயிக்க முடியாது. சீமானாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, அதிமுக துணை இல்லாமல் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் பாண்டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.